யார் சொன்னாலும் கேட்க லவ் பண்ணி லவ் பண்ணல அதுக்கெல்லாம் அது குழந்தைங்க அது மாதிரி அது ஓடி யாருனாலுமே தடுக்க முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் வைக்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய மனைவி பொண்ணு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பொண்ணு ஊருக்காரர்கள் வரவேற்கிறார். இதில் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து இது நெருப்புமா ஊரமான விஷயமா விளம்பி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அது பொறுத்து வாழ்க்கை போகும். இப்போ ஒரு 3ஆம் நம்பர்காரங்கன்னா 9ஆம் நம்பர்கார ஃப்ரெண்டை வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டுலாம் வச்சுக்கலாம். சம்சாரம் என்னுடைய மனைவியோ இருக்கான் 3ஆம் நம்பர் கையில் இருக்கான் 9ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வந்தால் பூஷனை கூட மோக்காரங்க போட்டாங்க. அதுக்கு பிறப்பின் ரகசியம் அதனால வீட்டுக்காரங்க கேட்டப்போ 9ஆம் காரணம் மோக்க இவங்க 2 பேரும் வந்து தப்பு பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பெரிய லாஜிக் காட்டியே உள்ளது. 100% கிடைக்கும். 1ஆம் நம்பர் காரணம் வந்து 5ஆம் நம்பர் காரணம் வந்து 8ஆம் நம்பர் மேலோட தகாத உணவு இருந்தாலும் எந்த காலத்துக்கு கிடைக்கும். அவங்க வீட்டுக்காரங்க வரணும் இங்கே அது போஸ்ட் கொடுத்தாங்க. அவ்வளோ வேலை செய்யுது. காட்டியே கொடுத்தாரு. எந்த சூழ்நிலையும் கிடைக்கூடாது. இதில் மாறி போனாலும் சின்ன பண்ணுவாங்க. நான் நல்லது பொறுத்தல அது ரெண்டையுமே சொல்லுவேன். நல்லது பொறுத்தல கட்டாங்க. ஒரு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சமம் கல்யாணம் முக்கிய தவறான படம் வச்சுதான் எந்த காலத்துக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் காட்டி கொடுக்க முழாக்காலம் முடியாது. ஒரு இடம் வாங்குறீங்க இவர்கிட்ட போய் இந்த இடத்துல கல்யாணம் நீங்க போஸ்ட் கொடுக்குறாரு நல்லா இருக்கும். சரி இருக்கிறது குழப்பம் மறுபடியும் குழப்பம். இதுக்குன்னு இது படம் இருக்குது இதுக்குன்னு இது படம் இருக்குது இதுக்குன்னு இது படம் இருக்குது இதுக்குன்னு இது படம் இருக்குது அதுக்காக தான் பிறந்தது. அவனுக்கு உதவி பண்ணுறது வந்துருக்கு. அதை விட்டு உதவி பண்ணாங்க. அதெல்லாம் 9 எண்ணுது எத்தனையோ சமாளிச்சு அடைகிறது சொல்லிக்கிட்டே போகலாம். பிசினஸ் பார்ட்னர் திருமண வாழ்க்கை எதுக்கு போனாலும் இங்கே இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படின்னு இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். இவங்க தான் வந்து இந்த எண்ணுக்காரர் வந்து போன ஜென்மத்தில் வரமாக்கி பிறந்தவர். நான் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு மனைவியாக வரணும் இதா அப்படின்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். போன ஜென்மத்தினுடைய பந்தங்கள் இன்றைய ஜென்மத்தின் பந்தங்கள் போன ஜென்மத்தின் இதெல்லாம் வாழ்க்கைக்கு வந்து நீங்க என்ன காரணம் பண்ணுவோமோ ஆரம்பம் இதுலேயே எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்ல விஷயங்கள் தீய விஷயங்கள் அனைத்து இருக்குது. இதில் தீய விஷயம் என்னன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் அது கேள்வி மற்ற போது அது வேற எதுவும் கேள்வி வைக்காது. அதுக்கு எதிர்மானங்கள் தான் வந்துருக்கும். மற்ற இந்த நம்பர் வந்து 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ஏறிக்கே இருக்கும். இந்த 3ஆம்